ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா குருஜி அஸ்ட்ரோ டிவி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். நிறைய ரகசியங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஜோதிட ரகசியங்களை. இந்த ரகசியங்களை தெரிந்து கொள்வதன் வழியாக நம்ம வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கலாம். எப்படின்னா, கிரகங்கள் தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கு பலன்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு மனிதனுமே நிரந்தரமாக வெற்றி பெற்றவரும் இல்லை, நிரந்தரமாக தோல்வி அடைந்தவரும் கிடையாது. அப்ப பிறந்த ராசிக்கு ஏற்ப, நட்சத்திரத்திற்கு ஏற்ப, லக்னத்திற்கு ஏற்ப, நடைபெற்று வரும் திசா புத்திக்கு ஏற்ப நமக்கு பலன்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அந்த பலன்கள் எதிர்மறையாகவும் இருக்கலாம், சாதகமாகவும் இருக்கலாம். அப்போ இந்த நிலைப்பாட்டின் காரணமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பார்வையில சரியா நான் சொல்லுவேன், நம்முடைய ஜாதகம் தான் நம்முடைய தலையெழுத்து. தலையெழுத்தை நான் நம்புறது இல்லை, தலையெழுத்து ஜாதகம் தான். புரியுதுங்களா? ஒரு ஜாதகத்தை பார்த்து விட்டாலே இந்த மனிதனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும், இந்த யோகம் எல்லாம் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும், இப்பொழுது இந்த பலன் கிடைக்கும், கல்வி இப்படி இருக்கும், வாழ்க்கை இப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை இப்படி இருக்கும், தொழில் இப்படி இருக்கும், அரசியல் இப்படி இருக்கும், சொந்த வீடு கிடைக்கும், சொந்த வாகனம் கிடைக்கும். இதையெல்லாம் ஜாதகத்தை வைத்து ஒரு தெரிந்து கொள்ள முடியும். நடைபெற்று வருகின்ற நிலை காலம் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு மனிதர் தோன்றிய நாள் முதல் இறப்பு வரை தீர்மானிக்கப்பட்டு விட்ட ஒன்று, அதை ஜாதகத்தின் வழியாக தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த ஜாதகத்துல நிறைய ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு. என்ன ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு? சில மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா ஜோதிடர் சொல்லிக்குவாங்க, அவர்களுக்கு என்ன தெரியும்னா, குரு அங்க வந்துட்டாருங்க, சனி இங்க வந்து நின்றுட்டு இருக்காருங்க, ராகு போய் அங்க மறைஞ்சிட்டாருங்க, கேது வந்துட்டு இருக்காருங்க. எப்படிங்க? இதை தவிர பெருசாக எதையும் சொல்லிவிட முடியாது. ஏன்னா சில ஜோதிடர்கள் பார்க்கிறேன், ஜோதிடர் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன். சந்திராஷ்டம நாளில் கூட முகூர்த்தத்தை குறித்து கொடுப்பவர்கள் தங்களை ஜோதிடர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தோஷம் என்றால் என்ன, அந்த தோஷத்திற்கு என்ன பரிகாரம் என்பதை கூட தெரியாதவர்கள் கூட ஜோதிடர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் ஜோதிடர்களாக நம்பித்தான் நாங்க இங்க போயிட்டு இருக்கீங்க, பலன்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அதன் பிறகு என்ன சொல்றீங்கன்னா, நாங்க பார்க்காத ஜோதிடர்கள்ல எந்த பலனும் எங்களுக்கு கிடைக்கல, ஒரு புலம்புல உங்ககிட்ட இருக்கும். ஆனா சரியான ஜோதிடரை பார்த்தாதாங்க வாழ்க்கை உங்களால தெரிஞ்சு நடைபெற முடியும். இப்ப நீங்கள் போன இடம் தவறாக இருக்கலாம். இப்ப ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கடல் மாதிரி. இன்னும் என்னை போன்றவர்கள் கூட மூழ்கி மூழ்கி மேலும் படித்து 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 தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த அளவிற்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கத்துக்க வேண்டியது இருக்கு. அப்போ ஒரு மேலோட்டமாக ஒரு ராசியை வைத்து, லக்னத்தை வைத்து, திசாபுத்தியை வைத்து பலன்கள் சொல்லிவிட முடியுமா? அல்லது 8ஆம் இடத்திற்கு சனி வந்து விட்டார், சனி 8ஆம் இடத்துக்கு வந்து விட்டால் மரணம் நிகழ்ந்து விடும் என்று சொல்லிவிட முடியுமா? இல்ல குரு 5ஆம் இடத்திற்கு வந்து விட்டால் அதன் காரணமாக இந்த யோக பலன்கள் எல்லாம் கிடைத்துவிடும் சொல்லிவிட முடியுமா? அப்ப ஏன் சொல்ல முடியாது? அப்போ ஒரு சுப கிரகம் அல்லது ஒரு யோகக்காரகன் ஒரு அவனுடைய திசாபுத்தி நடைபெறுகிறது. அந்த காலகட்டத்தில் கூட ஜோதிடர் சில பேர் குறிச்சு கொடுக்கின்ற காலகட்டத்தில் எல்லா யோக பலன்களும் ஜாதகம் கிடைத்தாகணும். அவங்க சொல்ற மாதிரி ஆடிக்கார் வீடு வாசல் நிக்கணும், கூரையை பிச்சுக்கிட்டு வீட்டுல கோடி கோடியா கொட்டணும். எப்படிங்க? எப்படி சொல்றாங்க பாருங்க, நம்புற மாதிரியா இருக்கு. கூரையை பிச்சுக்கிட்டு கோடி கோடியா கொட்டும், ஆடிக்கார் வீட்டு வாசல் வந்து நிற்கும். இந்த மந்திரமா மாயமா? ஜோதிடம் என்பது 100% விஞ்ஞான சயின்ஸ். புரியுதுங்களா? நம்முடைய பிறந்த நேரத்தை வைத்துதான் நம்முடைய தலையெழுத்தை நம்முடைய ஜாதகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதுதான் கிடைக்கும், இது கிடைக்காது என்பது. அப்போ அதனுடன் இணைத்துக் கொள்ள வேண்டியது கர்ம வினை. அந்த கர்ம வினையில் பாத்தீங்கன்னா யோக பலன்களை நம்மால் கண்டுபிடிக்க முடியும், அல்லது அவயோக பலன்கள் கூட கிடைப்பதாக இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பிறந்தவர்களுக்கு, ஒரே நொடியில் பிறந்தவர்களுக்கு கூட அவருடைய கர்ம வினையின் காரணமாக, அவரை பெற்றெடுத்தவர்களின் கர்ம வினையின் காரணமாக பலன்களில் வேறுபாடு இருக்கும். இப்ப நிறைய பார்க்கலங்க ஜாதகத்துல. அப்படி பார்க்கின்ற போதுதான் முக்கியமாக பார்க்க வேண்டியது திதி சூனியம். நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஜாதகத்தில் மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய திதி சூனியம். அப்போ ஒரு திதியில் நீங்கள் பிறந்தீர்கள் என்றால் அந்த திதிக்குரிய 2 இடங்கள் திதி சூனிய ராசிகளாக, முடக்கு ராசிகளாக முடங்கிவிடும். அந்த இடங்கள் முடக்கு ராசிகளாக முடங்கி விடுவதுடன் அந்த வீட்டிற்குள் எந்த கிரகங்கள் சஞ்சரிக்கிறாரோ அந்த கிரகங்களாலும் பலன் கொடுக்க முடியாமல் போய்விடும். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க
ஏன் நமக்கு பலன் கிடைக்கவில்லை, இப்போது நல்ல திசை நடக்கிறது, நல்ல கோச்சாரம் இருக்கிறது, ஏன் பலன் கிடைக்கவில்லை என்ற கேள்வி உங்களுக்கு பாருங்க. அதற்கு விடையாகத்தான் இந்த தகவலை சொல்றேன். இந்த திதி சூனிய ராசி. அப்ப எப்படி இதை கண்டுபிடிப்பது? யாருக்கு இது தப்பிச்சுக்கோங்கன்னு பாத்தீங்கன்னா 2 பேர் தப்பித்துக் கொள்வார்கள். ஒருவர் எவர் என்றால் அமாவாசையில் பிறந்தவர், அவருக்கு திதி சூனிய ராசி என்பது, திதி சூனிய இடம் என்பது 12 கட்டங்களில் எந்த இடமும் கிடையாது. பௌர்ணமியில் பிறந்தவர்களுக்கும் திதி சூனிய கட்டம் என்பது எந்த இடமும் கிடையாது. இந்த 2 திதிகளில் பிறந்தவர்களுக்கு மட்டும், அமாவாசை திதி பௌர்ணமி திதியில் பிறந்தவர்களுக்கு திதி சூனிய ராசிகள் கிடையாது. அப்போ அவருடைய இயல்பான மற்ற கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற இடம், பார்க்கின்ற இடம், சேர்ந்திருக்கின்ற இடம், அந்த கிரகங்களுடைய பலன்கள் தான் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப உண்மையிலேயே ஒரு கிரகம் யோகமான பலன்களை கொடுக்கணுங்க. பிரதமையில பிறந்திருக்கீங்க நீங்க, அப்ப எந்த இடம் திதி சூனிய ராசின்னு பாத்தீங்கன்னா பிரதமையில் பிறந்தவர்களுக்கு துலாமும் மகரமும். இந்த துலாம் மகரம் கணக்கு வச்சுக்கீங்க. பிரதமையில பிறந்திருக்கீங்க, வளர்ப்பறையோ தேய்ப்பறையோ பிரதமையில பிறந்துட்டீங்க, துலாம் உங்களுக்கு அடைப்பு ராசியாக வந்துடும், மகரமும் அப்படித்தான். அப்போ என்ன இங்க பாக்கணும்னா உங்களுடைய லக்னம் என்ன, எப்படி பார்க்கணும், உங்களுடைய லக்னம் என்ன. இப்போ ஒரு நாளைக்கு ஒரே நட்சத்திரம் தாங்க இருக்கும். அப்ப அந்த நட்சத்திரம் அதே ராசி தான் இருப்பாங்க. லக்னம் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை லக்னம் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளைக்கு. திதியில் பிறந்தவர்களுக்கும் அதே நிலைதாங்க. ஒருத்தர் காலம் 6 to 8 மணி பாத்தீங்கன்னா மகர லக்னத்துல பிறப்பார், உதாரணம் சொல்றேன். அதுவே 8 to 10 பாத்தீங்கன்னா கும்ப லக்னத்துல பிறப்பார், 10 to 12 மீன லக்னத்துல பிறப்பார். இப்படி 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை லக்னம் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில் பிறந்தவர்கள் அந்த லக்னத்தை சேர்ந்தவர்களாக இருந்து விடுவார்கள். அப்போ இந்த திதி சூனிய ராசியில் எந்த இடம் திதி சூனிய இடமாக வருகிறது, முடக்கிடமாக வருகிறது என்றால் பிரதமையில் பிறந்தவர்களுக்கு துலாமும் மகரமும். அப்ப பிறந்த லக்னத்தை வைத்து இந்த இடங்கள் இவருக்கு எந்த இடங்களாக வருகிறது, அது எந்த காரகத்துவமாக மாறுகிறது, எந்த பாவகமாக மாறுகிறது, குடும்பஸ்தானமா, புரியுதுங்களா, சகோதர ஸ்தானமா, சுகஸ்தானமா, பூர்வ புண்ணிய ஸ்தானமா, சத்துரு ஜெயஸ்தானமா, பலத்திரஸ்தானமா, அஷ்டமஸ்தானமா, பாக்கியஸ்தானமா, ஜீவனஸ்தானமா, லாபஸ்தானமா, விரயஸ்தானமா, எப்படிங்க இந்த 12 ஸ்தானங்களில் எந்த ஸ்தானமாக இந்த முடுக்கு ராசியில் வருகிறது, இது பிரதமை. அடுத்து துவிதையின் ஒரு திதி இருப்பாங்க. அதில் எவர் பிறந்தாலும், அது வளர்பிறையாக இருந்தாலும் தேய்பிறையாக இருந்தாலும், தனுசு ராசியும் மீன ராசியும் திதி சூனிய ராசிகளாக அடைப்பட்டு விடும். அப்ப அந்த இடம் லக்னத்தை வைத்துதான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஜாதகருக்கு எந்த இடமாக அந்த இடங்கள் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும். அந்த இடத்தில் எந்த கிரகம், வேறு கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற போது அந்த கிரகம் எந்த பலன்களை கொடுக்க வேண்டுமோ அந்த பலன்களை அந்த கிரகத்தால் கொடுக்க முடியாமல் போகும். அடுத்து பாத்தீங்கன்னா திருதியை. இந்த திருதியை திதியை பிறந்தவர்களுக்கு மகரமும் சிம்மமும் திதி சூனிய ராசியாக மாறிவிடும். மேலோட்டமா சொல்லிட்டு வர புரிஞ்சுக்கிறவங்க நினைக்கிறேன், ரொம்ப விளக்கம் வேணாம்னு நினைக்கிறேன். இப்ப இந்த திதி திருதியில மகரம் சிம்மம், சதுர்த்தியில் பிறந்தவர்களுக்கு கும்பம் ரிஷபம், இந்த 2 இடங்களும் திதி சூனிய ராசியாக மாறிவிடும். அப்போ என்ன பார்க்கணும்னா இந்த நேரத்தில் நம்முடைய லக்னம் எது, நம்முடைய லக்னத்திற்கு கும்பம் எந்த இடமாக வருகிறது, எந்த பாவகமாக வருகிறது, ரிஷபம் எந்த பாவகமாக வருகிறது. அப்ப அந்த பாவகத்தில் நமக்கு தடைகள் ஏற்படும், அங்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் என்பது கிடைக்காமல் போய்விடும். அதுதான் புரிஞ்சுக்கணும். அடுத்து பஞ்சமி பாத்தீங்கன்னா மிதுனம் கன்னி, இந்த 2 இடங்களும் திதி சூனிய ராசிகளாக மாறிவிடும். அது ஒவ்வொருடைய லக்னத்திற்கு ஏற்ப அந்த பாவகம் வெளிப்படுகின்ற போது அந்த பாவகத்துடைய தன்மைகள் எல்லாம் குறைந்துவிடும். பலன்களை கிடைக்க முடியாத, காண முடியாத அளவுக்கு அந்த இடங்கள் மாறிவிடும். பஞ்சமிக்கு பிறகு சஷ்டின்னு பாத்தீங்கன்னா மேஷமும் சிம்மமும், காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷம், 5ஆம் இடத்து ராசி சிம்மம். இந்த 2 இடங்களும் சஷ்டி திதியில் பிறந்தவர்களுக்கு திதி சூனிய ராசிகளாக மாறிவிடும். அப்போ அவரவருடைய லக்னத்தில் அன்றைக்கு பிறந்துள்ள சஷ்டி திதியில் பிறந்துள்ள பார்த்தீங்கன்னா 12 லக்னம் அன்னைக்கு இருக்கும். அந்த லக்னத்தில் இந்த இடங்கள் எந்த பாவகமாக வருகிறது அந்த பாவகம் பலன் தராமல் போகும்.
அதில் அடைபட்டு விடும், பலன்கள் கிடைக்காமல் அடைபட்டு விடும். அடுத்து பார்த்து சப்தமி திதி. இந்த சப்தமி திதியில் பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா தனுசும் கடகமும் திதி சூனிய ராசியாக மாறும். என்ன எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு இந்த 2 இடத்தை சொல்லிட்டேன். இந்த 2 இடத்திற்கு பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னா உங்களுடைய லக்னத்திற்கு இந்த இடங்கள் எந்த பாவகமாக வருகிறது, அதுதான் மிக மிக முக்கியம். அந்த பாவகங்கள் உங்களுக்கு பலன் தராது, உங்களுக்கு சங்கடத்தை, எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னதான் யோகமான நிலை இருந்தாலும் அந்த இடத்தினுடைய திசை நடக்கின்ற போது, அந்த பாவகத்து அதிபதி திசை நடக்கின்ற போது நமக்கு சங்கடங்கள் ஏற்படும். அந்த பாவகத்தில் சஞ்சரிக்கின்ற கிரகங்களுடைய திசை நடைபெறுகின்ற போது நமக்கு பாதங்கள் ஏற்படும். புரியுதுங்களா? அடுத்து சப்தமி தனுசு கடகம். அடுத்து பாத்தீங்கன்னா அஷ்டமி மிதுனம் கன்னி. இந்த அஷ்டமி திதியில் பிறந்தவர்களுக்கு மிதுனமும் கன்னியும் திதி சூனிய ராசிகளாக மாறும். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தா நவமியில பிறந்தவர்களுக்கு சிம்மமும் விருட்சகமும். இந்த சிம்மம் விருட்சகம் இந்த 2 இடங்கள் திதி சூனிய ராசிகளாக மாறும். தசமியில் பிறந்தவர்களுக்கு சிம்மம் விருட்சகம் இந்த 2 இடங்களும் திதி சூனிய ராசிகளாக மாறும். ஏகாதசியில் பிறந்தவர்களுக்கு தனுசு ராசியும் மீன ராசியும் திதி சூனிய ராசிகளாக மாறும். துவாதசியில் பிறந்தவர்களுக்கு துலாம் ராசியும் மகரம் ராசியும் திதி சூனிய ராசிகளாக மாறும். திரையோதசியில் பிறந்தவர்களுக்கு ரிஷபமும் சிம்மமும் திதி சூனிய ராசிகளாக மாறும். சதுர்த்தசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் மிதுனம் கன்னி தனுசு மீனம் ஆகிய 4 இடங்களும் திதி சூனிய ராசிகளாக மாறிடுங்க. இப்ப என்ன நீங்க கவனிக்கணும்னா, இப்போ எளிமையா நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க. இப்போ இந்த திதியில பிறந்தா இந்த ராசிக்குரிய இடங்கள் திதி சூனிய ராசிகளாக மாறிடும். அந்த ராசி பாத்தீங்கன்னா, அந்த இடங்கள் பாத்தீங்கன்னா நம்முடைய லக்னத்திற்கு ஏற்ப எந்த பாவகங்களாக இருக்கிறதோ அந்த பாவங்களில் நமக்கு வாழ்க்கையில் குறைவு ஏற்படும், திருப்தி இல்லாத நிம்மதி இல்லாத நிலை உண்டாகும். சரி, எல்லாவற்றுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு விதி என்று இருந்தால் ஒரு வரம் கொடுப்பவர்கள் கூட விமோசனத்திற்கு வழிகாட்டுவாங்க இல்லைங்களா? அப்படி பார்க்கின்ற போது திதி சூனிய எல்லா சாபத்திற்கும் விமோசனம் இருப்பது போலவே திதி சூனிய ராசிகளுக்கும் விமோசனம் என்பது இருக்கிறது. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். எதை பார்த்தும் பயப்படுவது இல்லைங்க. நம்முடைய முன்னோர்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு வழி வச்சிருக்காங்க. அப்போ இந்த திதி சூனிய ராசியால பாத்தீங்கன்னா நமக்கு நம்முடைய லக்னத்திற்கு இந்த இடங்கள் பாதிப்படைந்திருக்கிறது நாம் இந்த திதியில் பிறந்த காரணத்தினால். அப்ப அந்த இடங்கள் நமக்கு வாழ்க்கையில் பலன் தராத இடங்களாக மாறிவிடும். சில பேருக்கு திருமணம் பாத்தீங்கன்னா நடக்காம கூட இருக்காங்க, வேலைன்னு அழைஞ்சிட்டு இருக்காங்க, வேலை கிடைக்காமலே இருக்கும். திருமணம் செய்தாலும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. இப்போ சொந்த வீடு வாகனம் என்பதில் கனவாக மட்டும்தான் இருக்கும். எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க, எந்த முயற்சி வெற்றி அடையாது. அப்போ நீங்க முதல்ல கவனிக்க வேண்டியது திதி சூனிய ராசியில் எந்த இடம் உங்களுடைய இடமாக இருக்கிறது, உங்கள் லக்னத்திற்கு இந்த இடங்கள் எந்த இடங்களாக இருக்கு பார்க்கணும். பார்த்துட்டு பாத்தீங்கன்னா இதற்குரிய பரிகார ஸ்தலங்கள் இருக்குங்க. அப்ப பாத்தீங்கன்னா தேவதைகள், திதி சூனிய தேவதைகள், திதி சூனிய தெய்வங்கள், திதி சூனியத்தை நிவர்த்தி செய்வதற்காக ஆலயங்களும் இருக்கிறது. ஒவ்வொரு திதி சூனியத்திற்கும் ஆலயங்கள் இருக்கிறது. அந்த ஆலயங்களுக்கு நாம் சென்று முறைப்படி திதி சூனிய பரிகாரத்தை செய்து வந்தாலே நமக்குரிய திதி சூனிய தோஷம் என்பது நிவர்த்தி ஆகும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். என்னன்னா, இந்த சதுர்த்தசியில பிறந்தவங்க மட்டும்தான் 4 இடங்கள் அடைப்படும். அது வளர்ப்பறையாக இருந்தாலும் சரி, தேய்ப்பறையாக இருந்தாலும் சரி, அவர்கள் சென்று பரிகாரம் செய்து வர வேண்டிய இடம் திருபுவனம் சரபேஸ்வரர் ஆலயம். இதே போல ஒவ்வொரு திதியில் பிறந்தவர்களுக்கும் ஆலயங்கள் என்பதை முன்னோர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதன்படி அந்த ஆலயங்களுக்கு சென்று வருகின்ற போது நமக்கு அந்த தோஷங்கள் விலகும், தடைகள் விலகும், முன்னேற்றத்தை நம்மால் அடைய முடியும். இப்படி ஒவ்வொரு விதமான ஜோதிட ரகசியங்களையும் தொடர்ந்து உங்களுக்கு வழங்குவேன். இணைந்திருங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.